10th மேத்ஸு ஃபஸ்ட்டு சாப்டரு எக்ஸசைஸ் 1.4ல் 5 மார்க்கு இம்பார்ட்டன்ட் சம்மு. 1.4ல் செகண்ட் சம்மு. எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ கொடுத்துருக்கான் x/2 - 1. ஏவோட வேல்யூ கொடுத்துட்டான், பியோட வேல்யூ கொடுத்துருக்கான். நாம் என்ன கண்டுபிடிக்கணும்னா செட் ஆஃப் ஆர்டர் பேர் கண்டுபிடிக்கணும், டேபிள் கண்டுபிடிக்கணும், ஏரோ டயக்ராம் கண்டுபிடிக்கணும், கிராஃப் கண்டுபிடிக்கணும். ஏவோட வேல்யூ எடுத்து எழுதிட்டோம், பியோட வேல்யூ எடுத்து எழுதிட்டோம், எஃப் ஆஃப் எக்ஸ் = x/2 - 1 எடுத்து எழுதிட்டோம். ஏ வேல்யூ வந்து இதில் அப்ளை எக்ஸ் எங்கே இருக்கும் அப்ளை பண்ணணும். இப்போ ஏங்கிற வேல்யூ என்ன செஞ்சிட்டோம், 2 கொடுத்துருக்கானா, எக்ஸுங்கிறது 2ன்னு அப்ளை பண்ணுறோம். எஃப் ஆஃப் 2 = இங்கே எக்ஸுங்கிற இடத்துல 2 கொடுக்கணும். 2/2 - 1. 2 டேபிளால் டிவைட் பண்ணலாமா, 1 2s are 2, 1 2s are 2. அப்போ 1 டிவைட் பண்ணால் 1 -1. 1ல் 1 போயிடுச்சுன்னா 0. அப்போ எஃப் ஆஃப் 2ஓட வேல்யூ என்ன, 0 கிடச்சிருக்கு. அடுத்து நம்ம என்ன கொடுக்கணும், எக்ஸோட வேல்யூ 4 கொடுக்கணும். எக்ஸ் = 4. அப்போ இங்கே என்ன எழுதணும், எஃப் ஓப்பன் ப்ரைட் 4 = 4/2 - 1. 1 2s are 2, 2 2s are 4. அப்போ 2 - 1. 2ல் 1 போயிடுச்சுன்னா 1. அப்போ எஃப் ஆஃப் 4ஓட வேல்யூ என்ன, 1. புரியுதா, நான் அடுத்தது புரியுதா? அடுத்து நம்ம என்ன கொடுக்க போகிறோம், x = 6 கொடுக்க போகிறோம். x = 6. இப்போ இங்கே 6 கொடுக்கணும், இங்கே 6 கொடுக்கணும். எஃப் ஆஃப் 6 = 6/2 - 1. 1 2s are 2. 6ல் எத்தனை 2 இருக்குது, 3 2s are 6. அப்போ 3 எடுத்து அப்படியே எழுதிடணும், இந்த மைனஸ் போட்டுக்கணும், 1 போடணும். 3ல் 1 போயிடுச்சுன்னா 2. அப்போ எஃப் ஆஃப் 6ஓட வேல்யூ 2. அடுத்து நம்ம என்ன கொடுக்கணும், எவ்வளோ x = 10ன்னு கொடுக்கணும். x = 10. அப்போ எக்ஸுங்கிறதுல என்ன செய்யணும், எஃப் ஆஃப் 10 = 10/2 - 1. 1 2s are 2, 5 2s are 10. அப்போ 5 இந்த -1. 5ல் 1 போயிடுச்சுன்னா 4. அப்போ எஃப் ஆஃப் 10ஓட வேல்யூ 4. அடுத்து நம்ம என்ன கொடுக்கணும், x = 12. எஃப் ஆஃப் 12 = 12/2 - 1. 1 2s are 2, 6 2s are 12. 6 - 1. 6ல் 1 போயிடுச்சுன்னா 5. எஃப் ஆஃப் 12 = 5. இப்போ நாம் என்ன கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கோம், செட் ஆஃப் ஆர்டர் பேர் கண்டுபிடிக்கணும். செட் ஆஃப் ஆர்டர் பேர் கண்டுபிடிக்கணும். ஒன்று என்ன கண்டுபிடிக்கணும், செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ். செட் ஆஃப் ஆர்டர் பேருங்கிறது எஃப்ங்கிற ஒரு ஃபங்க்ஷனு, ஓப்பன் செட்டு. நம்ம என்னென்ன கொடுத்தோம், 2 கொடுத்தோம். வேல்யூ இப்போ ஏவில் வேல்யூ என்ன இருக்குது, 2 கொடுத்தோம். நமக்கு என்ன கிடச்சிது, 0 கிடச்சிது. அடுத்து என்ன கொடுத்தோம், 4 கொடுத்தோம். நமக்கு என்ன கிடச்சிது, 1 கிடச்சிது. அடுத்து என்னது, 6 கொடுத்தோம். என்ன கிடச்சிது, 2 கிடச்சிது. அடுத்து நமக்கு என்ன இருக்குது, 10 கொடுத்தோம். நமக்கு என்ன கிடச்சிது, 4 கிடச்சிது. அடுத்து நமக்கு என்னது, 12 கொடுத்தோம். நமக்கு என்ன கிடச்சிது, 5 கிடச்சிது. ஸோ இதுதான் செட் ஆஃப் ஆர்டர் பேர். நமக்கு என்னென்ன கொடுத்தோமோ அந்த வேல்யூ தான் என்ன இருக்குது, நமக்கு எக்ஸில் 2 கொடுத்தோம், 0 கிடச்சிது. 4 கொடுத்தோம், 1 கிடச்சிது. 6 கொடுத்தோம், 2 கிடச்சிது. 10 கொடுத்தோம், 5 கிடச்சிது. 12 கொடுத்தோம், 5 கிடச்சிது. அப்போ இதெல்லாம் எடுத்து நம்ம செட் ஆஃப் ஆர்டர் பேரில் எழுதிட்டோம். அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா டேபிள் கண்டுபிடிக்கணும். இங்கே டேபிள் ஒன்றும் இல்லை, நம்ம கொடுத்த வேல்யூ எக்ஸோட வேல்யூ ஏல வேல்யூ எழுதி எஃப் ஆஃப் எக்ஸ் நமக்கு என்ன கிடச்சிதோ அதுதான். எக்ஸுங்கிறது நம்ம ஏவோட வேல்யூ, எஃப் ஆஃப் எக்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிது. இது வேறு ஒன்றும் கிடையாது. 2 கொடுத்தேன், 0 கிடச்சிது. 4 கொடுத்தேன், 1 கிடச்சிது. 6 கொடுத்தேன், 2 கிடச்சிது. 10 கொடுத்தேன், 4 கிடச்சிது. 12 கொடுத்தேன், 5 கிடச்சிது. இதுதான் டேபிள். அடுத்த ஏரோ டயக்ராம். தேர்டு என்னன்னா அண்ட் ஏரோ டயக்ராம். ஏரோ டயக்ராம் ஒன்றும் கிடையாது, ஏவோட வேல்யூயும் பியோட வேல்யூயும் எடுத்து எழுதணும். இது ஏவோட வேல்யூ, இது பியோட வேல்யூ. ஏவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்கான், 2 4 6 10 12. பியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 0 1 2 4
5 9 கொடுத்துருக்காங்க. நம்ம 2 கொடுத்தா என்ன கிடச்சிது? 0 கிடச்சிது. 4 கொடுத்தா என்ன கிடச்சிது? 1 கிடச்சிது. 6 கொடுத்தா என்ன கிடச்சிது? 2 கிடச்சிது. 10 கொடுத்தா என்ன கிடச்சிது? 4 கிடச்சிது. 12 கொடுத்தா என்ன கிடச்சிது? 5 கிடச்சிது. ஸோ இது எஃப்ங்கிற கொஞ்சம் நம்ம ஏரோ டயக்ராம் வரைஞ்சிட்டோம். அடுத்து என்னது? கிராஃப் ஒன்று. கிராஃப் என்ன கொடுத்துருக்கோன்னா கிராஃப் வரையும். கிராஃப் என்ன கொடுத்தோம்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். 1லேருந்து நம்ம என்ன செய்யணும்? 12 வரைக்கும் எடுத்துருக்கோம். எத்தனை வரைக்கும் வேணாலும் எடுத்துக்கலாம். அங்கே 1லேருந்து 14 வரைக்கும் எத்தனை வரைக்கும் எடுத்துக்கலாம். நமக்கு என்ன இவங்க கண்டுபிடிச்சிருக்கோம்னா 2 கொடுத்து 0 கிடச்சிது. 2ங்கிறது இங்கே இருக்குது, 0ங்கிறது இருக்குது. இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய், இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். ஒய் ஆக்சிஸில் 2 இங்கே இருக்குது. எக்ஸ் ஆக்சிஸ் இந்த எக்ஸ் ஒய் இன்டர்செக்ஷன் ஆகிறதுனால அது 0 எடுத்துக்கிறோம். இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் 4, ஒய் ஆக்சிஸ் வந்து 1, 4,1. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் 6, ஒய் ஆக்சிஸ் என்னென்னா 2, அதான் இங்கே 6,2. அடுத்து நமக்கு என்னென்னா எக்ஸ் ஆக்சிஸ் வந்து 10, ஒய் ஆக்சிஸ் வந்து 4 இது இருக்கா. அடுத்து வந்து எக்ஸ் ஆக்சிஸ் 12, ஒய் ஆக்சிஸ் வந்து 5 இதுக்கு நேரம். ஓகே, தேங்க்யூ.